ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு அவற்றில் 239 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இதன்படி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாததால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி அன்று மீள விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு திகதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மேற்கு ஆசியாவில் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளையும் இலங்கை அரசாங்கம் வரவேற்பதாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை இது என்று இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஒரு நீடித்த தீர்வை காண்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்து தரப்பினரையும் அரசாங்கம் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சமூகங்களின் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு சமாதான செயல்முறையின் முக்கியத்துவத்தை இலங்கை வலியுறுத்துகின்றது. இந்த போர் நிறுத்தத்தில் ராஜதந்திர ரீதியாக தலையிட்ட தரப்பினர் பங்களிப்பையும் முயற்சிகளையும் இலங்கை அரசாங்கம் பாராட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்த எரிபொருள் விலை திருத்த முறைமைக்கு பதிலாக உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப வாராந்தம் விலைகளை மாற்றியமைக்கும் புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் இது எதிர்வரும் மே மாதம் முதல் நடைமுறைக்கும் வர உள்ளது. புதிய நடைமுறையின்படி உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் குறையும் பட்சத்தில் அதன் நன்மையை வாராந்த அடிப்படையில் மக்களுக்கு வழங்க அரசு எதிர்பார்க்கின்றது. அதேவேளை உலக சந்தையில் விலைகள் அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் விலைகள் அதற்கேற்ப உயர்த்தப்படும். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் எண்ணெய் சந்தையில் நிலவும் தளம்பல் நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை விடுவிப்பது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த வியாழக்கிழமை பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. எனினும் நலிவடைந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் அதேவேளை எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் விலை நிர்ணய முறையை சரியாக பின்பற்றுவது கட்டாயம் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளது. நாட்டு நிதி அபாயங்களை குறைப்பதற்கும் நிதி ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கும் எரிபொருள் விலைகளை உலக சந்தையுடன் ஒப்பிட்டு தொடர்ந்து கண்காணிப்பதும் அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பின்னணியிலேயே அரசு இந்த தீர்மானமிக்க நகர்வை மேற்கொண்டுள்ள அதேவேளை புதிய முறை நடைமுறைக்கு வரும்போது மாத கணக்கில் காத்திருக்காமல் உலக சந்தை மாற்றங்கள் வாராந்தம் இலங்கையின் எரிபொருள் விலைகளில் பிரதிபலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் நேற்றைய தினம் வீடொன்றில் இருந்து கைத்துப்பாக்கி ஒன்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி எதற்காக வைக்கப்பட்டிருந்தது, ஏதேனும் குற்றச்செயல்களுடன் இதற்கு தொடர்புள்ளதா அல்லது வேறு எவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதா என்றும் பல கோணத்தில் இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நன்மையான வருகைக்காக ஏப்ரல் 12ஆம் தேதி காலை கொழும்பு துறைமுகத்துக்கு வந்தடைந்துள்ளன. அக்கப்பல்கள் இலங்கை கடற்படையினரால் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கடற்படையின் 2 கப்பல்கள் இவ்வாறு இலங்கைக்கு வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கப்பல்களின் கட்டளை அதிகாரிகளாக இருவரும் கடமையாகவும் அதில் செயற்பட்டுள்ளனர். மேலும் இந்த கப்பல்கள் இலங்கை கடற்படையுடன் இருதரப்பு கடற்படை பயிற்சிகளில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளன. ஈரானிய துறைமுகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் அனைத்து போக்குவரத்திற்கும் திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் கடற்படை முற்றுகை நடைமுறைப்படுத்த தொடங்கும் என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் கோரிக்கைக்கு அமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியான அறிக்கையில் அரபிய வளைகுடா மற்றும் ஓமான் வளைகுடாவில் உள்ள அனைத்து ஈரானிய துறைமுகங்கள் உட்பட ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் எதிராக இந்த
முற்றுகை பாரபட்சமின்றி நடைமுறைப்படுத்தப்படும். ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லாத அல்லது அங்கிருந்து வராத கப்பல்கள் ஹோர்முஸ் நீரின் வழியாக தடையின்றி செல்ல முடியும். மேலும் இந்த முற்றுகை அந்த கப்பல்களின் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை தடுக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன்படி ஈரான் மீதான தனது செல்வாக்கை வாஷிங்டனின் தீவிரப்படுத்த முற்படுவதால் எண்ணெய் விலையை உயர்த்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இன்று முன்னதாக ஹோர்முஸ் நீரின் ட்ரம்ப் முற்றுகை அறிவித்ததை தொடர்ந்து செனட்காம் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரினை அணுக முயற்சிக்கும் எந்தவொரு ராணுவ கப்பல்களும் கடுமையாகவும் உறுதியாகவும் கையாளப்படும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று காலை ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் ஈரான் ஹோர்முஸ் நீரினை பதித்து வைத்துள்ள அமெரிக்கா அழிக்க தொடங்கும் என்றும் எங்கள் மீதோ அல்லது அமைதியான கப்பல்கள் மீதோ துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் எந்தவொரு ஈரானியரும் நகரகத்துக்கு சிதறடிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்கு பதில் அளித்துள்ள இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அந்த நீர்வழி பாதை திறமையான கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தின் கீழ் இருப்பதாகவும் தொடர்புடைய விதிமுறைகளுக்கு இணங்கும் பட்சத்தில் பொதுமக்கள் கப்பல்கள் பாதுகாப்பான போக்குவரத்துக்காக திறந்து இருக்கும் என்றும் கூறியுள்ளது. எனினும் ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஹோர்முஸ் நீரினை அணுக முயற்சிக்கும் எந்தவொரு ராணுவ கப்பலும் போர் நிறுத்த மீறலாக கருதப்பட்டு கடுமையாகவும் உறுதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று IRGC மேலும் கூறியுள்ளது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதால் தயாராக இருக்குமாறு இஸ்ரேலிய தலைமை தளபதி எயால் ஜமீர் ஞாயிற்றுக்கிழமை ராணுவத்துக்கு உத்தரவிட்டிருந்தார். ராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஒரு நாளிதழில் பிப்ரவரியில் தெஹ்ரான் மீதான தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டதை போன்றே கட்டமைக்கப்பட்ட போர் தயாரிப்பு நிலைமைக்கு ராணுவம் மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளிதழின்படி ராணுவ உளவுத்துறை ஏவுகணை அமைப்புகள், ஏவுதளங்கள் மற்றும் துணை உள்கட்டமைப்புகள் உள்ளிட்டவற்றை ராணுவ உள்ள இலக்கு தளங்களை தாக்கி அளிக்கும் வகையில் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த வார தொடக்கத்தில் 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தெஹ்ரான் இஸ்ரேல், ஈராக், ஜோர்டான் மற்றும் அமெரிக்க ராணுவ சொத்துக்களை கொண்ட வளைகுடா நாடுகளில் பதிலடி தாக்குதல் நடத்தியது. ஈரானிய மற்றும் அமெரிக்க தூதுக்குழுக்கள் நேற்று அதிகாலை இஸ்லாமாபாத்தில் 21 மணி நேர பேச்சுவார்த்தையை எந்தவொரு உடன்பாட்டையும் எட்டாமல் முடித்துக் கொண்டன. ஜாழ் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு அவற்றில் 239 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இதன்படி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாததால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி அன்று மீள விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு திகதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது.